திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும், அது நம்மளால முடியும் அப்படிங்கிறத சொல்லி அதன் மூலம் ஒரு பிரதான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறார். அதனாலதான் திமுகக்கு நேரான, திமுகக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எதிரான ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை தளபதி அவர்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி நிறுத்துறாரு. ஆனா அந்த மாதிரி தான் இப்போ செயல்படுது மற்ற கட்சிகளும். மற்ற கட்சிகள் எதுவுமே பிரதான எதிர்கட்சிகளா திமுகவை சரியா பேசுறது இல்லை, அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதில்லை, ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் செய்வதில்லை. இப்ப எல்லாருமே தனி மனித விமர்சனங்களை தான் முன்வைக்கிறாங்களே தவிர்த்து ஒரு ஆட்சியை குறை சொல்லியோ இல்லை ஆட்சியை செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டியோ யாருமே எதிர்கட்சிகள் செயல்படுறதில்லை. அதனால இப்ப தமிழக வெற்றி கழகத்தை இதை சரியான நேரம் பார்த்து தளபதி அவர்கள் முன்னிறுத்துறார். அதனுடைய வெளிப்பாடு தான் திமுக தீய சக்தினும் தமிழக வெற்றி கழகத்தை தூய சக்தினும் முன்னிலைப்படுத்தி மக்கள் மத்தியில இவர்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா மாற்றா நாங்க தான் இருக்கிறோம், தமிழக வெற்றி கழகம் தான் இருக்குதுங்கிறத மக்கள் மனசுல கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு பதிலா தான் நான் பார்க்கிறேன்.